ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சிவா அவர்களோட சமூக பொருளாதார பிரச்சனைகள் இந்தியா மற்றும் தமிழ்நாடோட 3rd எடிஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இண்டெக்ஸில் வந்து எந்த மாதிரி டாபிக் கொடுத்துருக்காங்க, இதில் எந்த மாதிரி இதெல்லாம் கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாளையிலேருந்து வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். வாங்க இப்போ உள்ளுக்குள்ளே போகலாம். இப்போது வறுமை அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு கிட்டத்தட்ட 361லேருந்து 410 பேஜ் வரைக்கும் நமக்கு வந்து இந்த டாபிக் இருக்குப்பா. நம்ம வந்து பேஜ் வைஸ் முடிஞ்ச அளவுக்கு பேஜ் வைஸ் படிக்க பார்ப்போம். ஒரு நாளைக்கு இத்தனை பேஜ் கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு. இல்லை அப்படின்னா இண்டெக்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 ஹெட்டிங்கை வந்து பாயிண்ட் பண்ணி அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வறுமைனா என்ன, நம்ம இந்தியாவில் வறுமையோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, அது உலக அளவில் அதை வெளியிடக்கூடிய குறியீடு, அப்புறம் வறுமையின் வகைகள், கிராமப்புறத்தில் வறுமை எப்படி இருக்குது, நகர்ப்புறத்தில் வறுமை எப்படி இருக்குது, அப்போ அதுக்கான காரணங்கள்லாம் என்ன, ஏன் கிராமத்துலேயும் நகரத்துலேயும் வறுமை ஏற்படுது, அதை நம்ம எப்படி தீர்க்கணும், அதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வறுமை கோடு, நம்மளுடைய கமிட்டிஸ், இதுக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி வறுமை கோடை வந்து அவங்க எப்படி அளவிடுறாங்க, எதனால் வறுமை கோடு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட கமிட்டிஸு, அப்புறம் வறுமைக்கான காரணங்கள், அதோடைய விளைவுகள், அப்போ சமுதாயத்தில் ஏழை மக்கள் சந்திக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகப்பட்டினி அதில் வந்து நம்ம இந்தியாவோட நிலை என்ன, இந்த உலகப்பட்டினி இண்டெக்ஸ் இப்போ கரண்டாக 2025 வந்து அக்டோபர் மந்தில் ரிலீஸ் பண்ணதில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் தான் கிட்டத்தட்ட 15% வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டை எப்படி சரி செய்யலாம், அதுக்காக கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம்லாம் பார்த்தோன்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் 1975, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013, மத்திய உணவு திட்டம், பொது விநியோக முறை திட்டத்தை 2ஆக நமக்கு பிரிச்சிருக்காங்க. புதுப்பிக்கப்பட்ட பொது விநியோக முறை, இலக்கு பொது விநியோக முறை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்தது அந்தியோதய அன்ன யோஜனா ஸ்கீமு, தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் 2018, தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் 2007-8, செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம், பிரதான் மந்திரி கரீஃப் கல்யாண் அன்ன யோஜனா 2020. அடுத்தது வறுமை நச்சு சுழற்சி, பெண்களை நோக்கி வறுமை, அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், வறுமையை வந்து ஒழிக்கிறதுக்கு நம்ம இந்திய அரசு வந்து எந்த மாதிரி நடவடிக்கைலாம் எடுத்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்கள் 20 அம்ச திட்டம் 1975 கொண்டு வந்திருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் 1993, தேசிய சமூக உதவி திட்டம் 1995. அடுத்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற வசதிகளை ஊரகங்களில் அளிக்கும் திட்டம் 2004-5, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூபன் மிஷன் 2016, பாரத் நிர்மன் திட்டம் 2005. அடுத்து வீட்டு வசதி திட்டங்களே நமக்கு 4 ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. ஒன்று இந்திரா ஆவாஸ் யோஜனா 1997-98, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2011, வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா 2001, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இது வந்து 2015. அடுத்து வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் மாதிரி கிராம திட்டம் 2014, பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் 2000, பிரதான் மந்திரி ஷிரம் யோகி மன்தன் யோஜனா 2019. அடுத்து இதர திட்டங்கள் வறுமை ஒழிப்பதற்கான வழிமுறைகள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தமிழ்நாடை பற்றி சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வறுமையின் இன்னையோட கரண்ட் நிலை வந்து என்ன இருக்குது, அதை ஒழிக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு வந்து எடுத்துள்ள நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம், முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006, கலைஞரின் கனவில்லம் திட்டம் 2024-25. அடுத்து பெரியார் நினைவு சமத்துவபூர்வ திட்டம் 1997-98, சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் 1997-98, நமக்கு நாமே திட்டம், முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் 2023, கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 2021-22. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் 1983, வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 2022. அப்போ சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்கள், சமூக மேம்பாட்டு திட்டம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 2015 to 25 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நமக்கு கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் பின்னாடி ப்ரீவியஸ் கொஷின் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, குரூப் 2 மெயின்ஸாக இருக்கட்டும், குரூப் 1ஆக இருக்கட்டும், காமனாக கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 10 வருஷத்தில் 11 கொஷின்ஸு. இப்போ ரீசெண்டாக குரூப் 2A மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த இது வந்து நமக்கு பின்னாடி ப்ரீவியஸ் கொஷின்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுடைய வறுமையோட இன்ட்ரொடக்ஷன். அப்போது நம்ம வறுமைனா என்ன அப்படின்னா அது இந்தியாவில் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, இதை வெளியிடக்கூடிய நிறுவனம் எது, அது எப்போ தொடங்கப்பட்டது, அது இப்போ கரண்ட்டாக என்ன டேட்டா வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். அப்போது இந்திய அளவில் ஒரு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன, நம்மளுடைய தமிழ்நாட்டு அளவில் நம்மளுடைய கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன, அந்த ஸ்கீம்ஸால் மக்கள்கிட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நம்மளுடைய வறுமையை குறைச்சிருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே உள்ளே வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபினிஷ் பண்ண பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா இதோடைய PDF வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கீழே கொடுக்குறேன். என்னுடைய டெலிகிராம் சேனலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.